அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி 1448வது வருஷத்தில் ரபியுல் அவ்வல் மாத பிறையில் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்ருக்கோம். ரபியுல் அவ்வல் மாதம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த தினம், அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய நினைப்புக்கு வரணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்தன் ஹசனா. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரி இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரோல் மாடலாக எவ்வளோ கதாபாத்திரங்கள் நம்முடைய உள்ளத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் எடுக்கக்கூடாது. நம்ம இஸ்லாமுடைய இதில் நமக்கு அல்லாஹ் சொல்லிட்டா, இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருந்தாங்க, அவங்கள்தான் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம நம்மளுடைய அழகிய முன்மாதிரியாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துக்கணும். இதற்காக 4 விஷயங்களை ஒரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்குது. 4 வகையான கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதில் 1வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை அறிந்து கொள்வது. மாரிஃபத்துர் ரசூல்னு சொல்கிறாங்க. அவங்கள அறிந்து கொள்வது. அவங்க எவ்வாறு பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க எந்தெந்த வகையில் அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, அதை அவங்க கடந்து வந்த சம்பவங்கள் என்ன, எப்படி அந்த தீனை அவங்க வெற்றி கொண்டாங்க, இதை பற்றி நம்ம அவசியம் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலிருந்து நம்ம படிப்பினை பெற்று அதிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது ஹக்குர் ரசூல். அவர்களை அவங்க மீது நம்ம பாசத்தையும் பண்பையும் கொள்ளணும். ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, சஹாபாக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து அவங்கள வளர்ந்தாங்க, அவங்க பின்பற்றினாங்க. ஆனால் அந்த இறுதி சமூகமான நம்ம அவங்கள பார்க்கல. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உருவ தோற்றங்கள் எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி நம்ம பார்க்காம பின்பற்றக்கூடிய நமக்கு என்னன்னா 7 முறை சுப செய்தி அறிவிக்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்க மீது நம்ம பாசம் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இதுவும் நம்மளுடைய மூமினா நமக்குடைய கடமை இருக்கு. அடுத்து தாலிஃபத்துர் ரசூல், தாலிமுர் ரசூல், அதாவது அவங்களுடைய மேன்மைப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய நற்குணங்களை நம்முடைய நற்குணங்களாக்கி கொள்வது. இதுதான் தாலிமுர் ரசூல்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படியெல்லாம் அவங்களை துன்புறுத்தும் போது அவங்க எவ்வாறு நட்பண்புகளோட எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு என்ன செய்வாங்க, ஒரு பெண்மணி கெட்டுப்போன திராட்சை பழங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கொடுக்குறாங்க. எப்போவுமே சஹாபாக்களை கூட சேர்ந்து சாப்பிட்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த திராட்சை பழங்களை தாங்க மட்டுமே சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பழங்களை நீங்கள் எங்களுக்கு தரவே இல்லையே, நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கொஞ்சம் புளிச்சிருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு கொடுத்தா அந்த பெண்மணி முன்னாடி நீங்கள் முகம் சுளிக்கக்கூடியவங்களாகிடுவீங்க, அதனால அந்த பெண்மணியோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே அதை ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட நற்பண்புகளோடு அவங்க இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முகஸ்துதிக்காக ஒருத்தர்கிட்ட பேசுவோம், அவங்க முன்னாடியே அவங்கள நம்ம குறை கூறக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஸோ அந்த நற்பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பண்புகளை நம்ம வளர்த்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து இஹ்திஃபாருல் ரசூல்னு சொல்கிறாங்க. அதாவது பின்பற்றணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுன்னத்துகள்லாம், என்னென்ன நடைமுறை நமக்கு படுத்தியிருக்காங்க, வாழ்க்கையில் தூங்குறும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், காலையில் எழுந்திருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஒவ்வொரு விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தொழுகையில் அவங்க எப்படி தொழுதுருக்காங்க, பயணத்தில் இருக்கும்போது என்னென்ன முறைகள் பின்பற்ற சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுடைய இபாதத்தில் அவங்களுடைய சுன்னத்தை நம்ம கொண்டு வரக்கூடியது தான் இஹ்திஃபாருல் ரசூல்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மூமினாக இருந்து இந்த 4 விஷயங்களை நம்ம பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பிக்கிறது நமக்கு கூடாது. அவங்கள புகழ்ந்து பேசக்கூடிய மாதம் மட்டும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம அவங்கள அழகிய முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு அவங்க பின்பற்றக்கூடிய, அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். வாழ்க்கையுடைய எல்லா தருணங்களையும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வழிமுறையை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது தான் அவங்க மீது அன்பு கொள்வது, நேசம் கொள்வது, பாசம் எல்லாத்துக்குமான ஒரு அழகிய முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கொண்டோங்கிறதுக்கான படிப்பினையை நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.